ஸோ எல்லா பசங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பயாலஜி எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. அந்த பயாலஜி எக்ஸாமில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு குவிக்கான டக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th போர்டு பயாலஜி எக்ஸாம் ஃபார் CBSE பொறுத்து பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன் தான். பட் அதில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஜெனடிக்ஸ் 3 லெசன் இம்பார்ட்டன் தான். பட் அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு இந்த டை ஹைபிரிட் கிராஸ், மோனோ ஹைபிரிட் கிராஸ், அதிலிருந்து அந்த டெஃபினேஷன் பண்ணுற டை ஹைபிரிட் கிராஸ்னா என்ன அப்படின்றத வந்துட்டு அவன் ஓன் வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். அதை வந்து டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அது கம்பல்சரி பேஸ் பண்ணி கேட்கலாம், வேறு எதுலையும் கேட்கலாம். ஸோ அதுலேருந்து கேட்கலாம். பட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து காசிட்டிவாக இருக்குது, புரோட்டோசோம் டிசீஸ் வந்து யார் காஸ் பண்ணுறா, இல்லை இந்த டைப் ஆஃப் டிசீஸ் வந்து யார் காஸ் பண்ணுறா, நம்ம ரைனோ வைரஸ் காஸ் பண்ணுற டிசீஸ் என்னவா இருக்குது, வைரஸ் பேஸ் பண்ணி ஒரு காஸ் டிசீஸ் என்னவா இருக்குது அப்படின்றதுல காசேட்டிவ் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை ஒரு வைரஸை கொடுத்துட்டு இல்லை ஏதோ ஒரு டிசீஸை கொடுத்து அந்த டிசீஸை பற்றி கூட எழுத சொல்லலாம். இதில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் போத் இன் ஹியூமன்ஸ்லையும் சரி இன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை விட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமான கேள்வி வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அதில் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்துட்டு ஒபியூல்ஸ் அந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க்கோ, இல்லை ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று மென்சுரல் சைக்கிளோ இல்லை மேலோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கை பேஸ் பண்ணி வந்து ஒரு 5 மார்க்கும் நம்ம எதிர்பார்க்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் ஈகாலஜி வந்து 3 லெசனுமே ஆர்கானிசம், பாப்புலேஷன் அண்ட் ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம NCERTல பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கணும். எல்லா சாப்டரும் நம்ம படிக்கணும். பட் இந்த சாப்டர் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கிளியராக படிச்சு வச்சுருந்தா நம்ம அதிகமான மார்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டயக்ராம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தான் எழுதினாலும் டயக்ராமேட்டிக்காக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் பேப்பரும் பார்க்க நல்லாயிருக்கும், மார்க்கும் சூப்பராக வரும். ஸோ என்னென்ன டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DNA ரெப்ளிகேஷன் எப்படி DNA ரெப்ளிகேட் ஆகுது, சிந்தசிஸ் ஸ்பேஸில் வந்து DNA எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேக் காப்ரான் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து லேக் காப்ரான் வந்து அதோட ஃபார்முலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட டயக்ராமேட்டிக்கல் மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஹியூமன் மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டர், அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த ஃப்ளோஸ் சைக்கிள் தெரிஞ்சு. பட் ஹியூமன் ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய டயக்ராம் நம்ம கிளியராக பார்த்து வச்சுக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் PCR டெக்னிக்ஸ் அப்படின்றது அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரஸில் வந்து PCR டெக்னிக்ஸ் வந்து என்ன பேஸில் வந்து டயக்ராம் போட்டிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். அது 1 மார்க்கில் கேட்கறது அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஓவியூல்ஸ் என்னென்ன ஓவியூல்ஸ் பிரச்சனை இருக்குது, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஓவியூல்ஸோட டயக்ராம் என்ன இருக்குது, மைக்ரோபைலனில் என்ன பிரச்சனை இருக்குது, சலாசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியூல்ஸ் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதே மாதிரி தான் ஈகோசிஸ்டம் எனர்ஜி பிரமிட். ஓகேவா, எந்த இதில் வந்து எத்தனை 10,000 கிலோமீட்டர் ஜூல்ஸ் எதில் பிரச்சனை இருக்குது, எந்த எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி இன்னொரு ஈகோசிஸ்டம் எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ 10% அப்படி நம்ம பிடிச்சிட்டு போய் அந்த 10% எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த டயக்ராம் நல்லா படிச்சு டயக்ராம் எல்லாமே முக்கியம் தான். பட் இந்த டயக்ராம் நம்ம ரிப்பீட்டட் கான்செப்ட் கேட்கறதுனால இந்த டயக்ராம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, முக்கியமாக வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸான டெஃபினேஷன் இது வந்து என்ன கேட்டிருக்கானோ அந்த டெஃபினேஷன் எது கேட்டிருக்கானோ கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க, ஒரு கொஸ்டின் பார்த்து ஏதாவது ஒரு கொஸ்டின் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொஸ்டினை கரெக்டாக டிஃபைன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின் டிஃபைன் பண்ணி எழுதும்போது அதுக்கான டயக்ராம் நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் டயக்ராம் வரைக்கும் 2 மார்க்குக்கு தேவையில்ல டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் கேட்டால் மட்டும் டயக்ராம் வரைஞ்சா போதும். பட் அடுத்து வரக்கூடிய மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் யூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ப்ரெசென்டேஷன் இருக்கும். அப்போ தெரிஞ்சு ஒரு மென்டாலிட்டி பேஸ் பண்ணிட்டு ஓகே இந்த பையனும் அந்த பொண்ணு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காப்பா, அப்போ நல்லா மார்க் பண்ணலாம் அப்படின்னு அந்த பேசிக் கான்செப்ட் இருக்கும். ஸோ எந்த இது டயக்ராமேட்டிக் அப்ரோச்சாக வரக்கூடிய கொஸ்டினாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயக்ராம் எழுத பார்க்காதீங்க. டயக்ராம் ரொம்ப முக்கியம். வித் லேபிள் தான் பண்ணணும். ஓகே, டயக்ராம் மட்டும் வந்து லேபிளிங் மறந்துவிட்டு அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு லேபிளிங் பண்ண தெரியலன்னா டயக்ராம் போகாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டு தப்பாக லேபிள் பண்ணிவிட்டு மார்க்கை கண்டினியூஸாக மாதிரி இருக்கும். ஸோ மார்க் அப்படி போகாமல் இருக்கிறது நீங்கள் டயக்ராமே வரைய வேணாம். பட் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா நல்ல மார்க் இருக்கும். வித் லேபிளோட தான் வரைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஒரு 5 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்ன டைப்பாக கேட்டுருங்க, என்ன பேட்டர்னில் அனலைஸ் பண்ணுங்கள், என்ன பேட்டர்ன் அனலைஸ் பண்ணால் அதே கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னு சான்ஸ் இல்லை. பட் அந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயமா இருந்திருக்கு. பட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறது. முக்கியமாக இன்சைட் டயக்ராம்ஸ் நம்ம இக்னோர் பண்ணுறது. டயக்ராம்லாம் பார்க்கணும், கான்செப்ட் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா டயக்ராம்ஸ் வில் ஆல்வேஸ் பூஸ்ட் யூ மார்க். போர்டு எக்ஸாமில் டயக்ராம் உங்களுக்கு பூஸ்ட் மார்க் பண்ண தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுருங்க 2 மார்க் அப்படிங்கிற 2000 பேஜ் எழுதிட்டு இருக்குது. ஓகே, ஒரு கேள்வி கேட்டால் கரெக்டாக ப்ரிசைஸாக எழுத பாருங்க. கதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கண்டதெல்லாம் எழுதிட்டு கூடாது. CBSE வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுறேன்னு சொல்லி சும்மா டிஃபைன் பண்ணி எழுதிட்டு கூடாது. கரெக்டாக ப்ரிசைஸான லென்த்தியான ஆன்சர் இல்லாமல் கரெக்டாக அன்கிளியரான ஆன்சர் இல்லாமல் கரெக்டான ஆன்சர் கிளியர் பண்ணி எழுத பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்லி நம்ம ஸ்கூல்லையும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்லியிருப்பேன், நிறைய சொல்லியிருக்கீங்களே. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நைட் வரைக்கும் கண்ணு முடிச்சு படிச்சு காலையில் ரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஏன்னா ரிவிஷன் தான் என்ன பண்ண முடியாது, ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குது. ஓகே எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், பட் ஒரு ரிவைஸ் பண்ணவே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. ஓகேங்களா, ஸோ ரிவிஷன் பண்ணாமல் தயவு செஞ்சு எக்ஸாம் போயிடாதீங்க. ரிவிஷன் ரொம்ப மஸ்ட். எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே உங்களால் நல்ல மார்க்
இருக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுங்க. இந்த என்சிஆர்டியை நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கரெக்டாக பார்த்தாலே போதும், நம்ம பயாலஜியில் சூப்பரான மார்க் எடுத்துலாம். ஸோ சீக்ரெட் ட்ரிக் அதுதான். கரெக்டாக உட்காந்து படிங்க, நிறைய லைவ் இருக்குது. கரெக்டாக உட்காந்து படிச்சு கரெக்டாக மென்டல் எடோக்காக படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த பயாலஜி எக்ஸாமில் மார்க் சாமியாக ஸ்கோர் பண்ண முடியும், ஏன் சென்டமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படி வந்து மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.